இந்த நல்ல நாள்ல நம்ம வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. நீ கீழே இறங்கி வந்ததும் பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்தி உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு மனசார சாமியை வேண்டிக்கோமா. மனோ, மனோ. ஆ, 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 சரிங்க ஆண்டி. நான் போய் விளக்கேத்தி சாமியை வேண்டிக்கிறேன். சரிம்மா, நான் கீழே போறேன். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வா. ம்? ம். இன்னைக்குதான் பௌர்ணமி. ஆனா அதுக்கு நீ அடுத்த பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணும். சந்திரன் தேய்பிரையிலிருந்து முழு நிலவா காட்சி தரக்கூடிய அந்த பௌர்ணமி நாள்ல தான் என்னால அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியும். கோரா இந்துவோட சக்தி அதிகரிக்கும்னு சொன்ன நாள் இன்னைக்குதான். ஐயோ, ஒருவேளை அவன் மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? நாம எதுக்கு கோராக்கு போன் பண்ணி இத பத்தி பேசிடலாம். ஹலோ, நான் மனோகரி பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்குதான் எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதோட நீங்க சொன்ன மாதிரி நிறைஞ்ச பௌர்ணமியும் இன்னைக்குதான். அந்த இந்துவோட சக்தி இன்னைக்கு பல மடங்கு அதிகரிக்கும்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல. அவளால என் கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. உன்னுடைய பயம் சரியானதுதான். நிச்சயம் அந்த இந்துவோட ஆத்மா உன்னுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. நான் எதுவும் செய்யாம இருந்தா தான் அந்த ஆத்மா உன் கல்யாணத்தை நிறுத்தும். ஆனா நான் அந்த ஆத்மாவுடைய சக்திய முழுமையா கட்டுப்படுத்துவதற்கான காளி பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆத்மாவால கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைய முடியாதபடி ஒரு மந்திர கோடு போட்டிருக்கேன். அந்த கோட்டை மீறி இந்துவோடைய ஆத்மாவால மண்டபத்துக்குள்ள நுழையவே முடியாது. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணம் என்னோட பல வருஷ கனவு. இது எப்படியாவது நடந்துடணும். கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இந்துவோட ஆவிய நீங்க மொத்தமா அழிச்சிருவீங்கல்ல? அந்த ஆத்மாவோட சக்திய நான் முழுமையா எடுத்துட்டாலே போதும், அது அழிச்ச மாதிரி தான். அதால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அதுக்கான பூஜையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க மண்டபத்துக்கு போங்க, நான் பூஜையை தொடர்றேன். சரிங்க, வச்சிடுறேன். ராமையா, அம்மா. சீர்வரிசை தட்டையெல்லாம் கார்ல எடுத்து வச்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டோமா. சரி, செல்வி கிட்ட சொல்லி வாசல்ல நல்லதா ஒரு கோலம் போட சொல்லுங்க. சரிங்க. நான் போய் எழில் ரெடி ஆயிட்டானு பாத்துட்டு வந்துறேன். சரிங்கம்மா. சீக்கிரம். சரிங்க. எனக்கு கிளம்பவே பிடிக்கல. நம்மளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு போனோம்? ஆமா, நம்ம பேசாம வீட்லயே இருந்துடலாம். மண்டபத்துக்கு போனா இன்னும் டென்ஷன் தான் ஆகும். டாடி மனோகரி ஆண்டிய கல்யாணம் பண்றதுல என்னால பார்க்க முடியாதுப்பா. எனக்கு அப்புறம் அழுகழுகையா வந்துரும். நமக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலதான். ஆனா டாடி பாட்டி எல்லாம் நம்மள வீட்ல எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. எப்படியும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு தான் போவாங்க. அதனால நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான். எல்லாரும் எழுந்து கிளம்புங்க.
இன்னைக்கு எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது இந்து. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை தாண்டி என்னால வேற எதையும் யோசிக்க முடியல. என்னதான் என் மனசை மாத்திக்க ட்ரை பண்ணாலும் உன்னோட ஞாபகம் என்னை விட்டு போக மாட்டேங்குது இந்து. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே கண்ணாடி மாதிரியே என் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப யோசிக்கும் போது உன்னை மீறி என்னால அவ கழுத்துல தாலி கட்ட முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இந்து. நான் செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இந்து. எனக்கு ஒரு தெளிவான முடிவை சொல்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன சொல்றியோ நான் அதை அப்படியே பண்றேன். சொல்லு இந்து, சொல்லு சொல்லு இந்து. எழில், என்ன எழில் இன்னும் கிளம்பாம இருக்க? நேரமாச்சு. எனக்கு மண்டபத்துக்கு வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன எழில் சொல்ற? இன்னைக்கு உனக்கும் மனோவரிக்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்ப போய் இப்படி பேசுற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவசரப்பட்டுட்டேன்னு எனக்கு தோணுது. மனோகரியோட வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இந்த கல்யாணத்தால என் குழந்தைங்களுக்கு மறுபடியும் ஒரு அம்மா கிடைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் மனோகரிய கல்யாணம் பண்ணி இந்துவுக்கு நான் ஏதோ ஒரு ஒரு துரோகம் பண்ற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா இப்போ. எழில், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத எழில். இது நீயும் நானும் எடுத்த முடிவு இல்லப்பா. அந்த கடவுள் எடுத்த முடிவுப்பா. இந்துவுக்கு அப்புறம் உனக்கு மனோகரி தான் மனைவியா வரணும்னு கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காருப்பா. அதுக்காகதான் இவ்வளவு விஷயமும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோ. இந்த பாரு, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல முகூர்த்த நாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள்ல உனக்கு கல்யாணம் நடக்கிறது எவ்வளவு பெரிய குடுப்பனை தெரியுமா உனக்கு? எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம சீக்கிரம் ரெடி ஆயி வாப்பா. குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களாமா? தெரியலப்பா, நான் போய் பாக்குறேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரியா? சரிம்மா. வா. சுடர், அப்பா, இந்தாம்மா, இதை செலவுக்கு வச்சுக்க. எதுக்குப்பா இவ்ளோ பணம்? என்னோட மந்த்லி சேலரியில கொஞ்சம் சேவிங்ஸ் பணம் இருக்குப்பா, அதுவே போதும். பரவாயில்லம்மா, இதையே வச்சுக்க. கடல் கடந்து போக போற, கையில பணம் அதிகமா இருக்கிறது நல்ல தானம்மா. வாங்கிக்கம்மா. புடி. அப்பா, எனக்கு நிஜமாவே இங்க இருந்து போறதுக்கு மனசே வரமாட்டேங்குதுப்பா. என்னம்மா இப்படி சொல்ற?
ஆமாப்பா, இது வரைக்கும் நம்ம அக்காவை கண்டுபிடிக்கவே இல்லை. அவ முகத்தை நான் பார்த்திருந்தாலாவது அந்த சந்தோஷத்திலே நான் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கவலைப்படாதம்மா, என் மனசுல கூட அந்த வழி இருக்கதான் செய்யுது. எல்லாம் நம்மளோட கெட்ட நேரம்மா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என் மூத்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ம், அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்போ கூட என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா. சுடர், உங்க அக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்புமா. நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காதம்மா. உன் எதிர்காலத்தை பாருமா. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதாமா என்னோட ஆசை. அக்காவை பத்தின கவலை ஒரு பக்கம்னா, எழில் சார் பசங்களை பத்தியும் நினைச்சாலும் ரொம்ப கவலையா இருக்குப்பா. எழில் சார் மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு குழந்தைங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ப்பா. அவங்க என்ன ரொம்ப நம்பினாங்கப்பா. ஆனா இப்போ எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. குழந்தைங்க ரொம்ப பாவம்ப்பா. அம்மா இல்லாத அவங்களுக்கு அந்த மனோகரி நிச்சயமா ஒரு நல்ல அம்மாவா இருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பார் சுடர், எதுவும் நம்ம கையில கிடையாதுமா. அந்த ஆண்டவன் என்ன முடிவு பண்றானோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். அந்த மனோகரி ரொம்ப மோசமானவ தான். ஆனா என்ன பண்றது, நேரம் அவளுக்கு சாதகமா இருக்கே. நாம மனசார கடவுளை நம்புவோமா. அவர் நிச்சயம் குழந்தைகளை கைவிட மாட்டாரு. நீ அவங்களே நினைச்சு உன் மனசை கஷ்டப்படுத்திக்காதம்மா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகு. நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம்? ம். சுடர், சுடர், என்ன நீ திரும்ப மாட்டேங்கிற? நான் கூப்பிடுறது காதுல விழலையா? சுடர், சுடர், நான் பேசுறது உனக்கு நிஜமா கேட்கலையா? நான் உன் கண்ணுக்கு தெரியலையா சுடர்? ஐயோ, சுடரோட கண்ணுக்கு நான் எப்படி தெரியாம போனேன்? ஒண்ணுமே புரியலையே சுடர். சுடர், நான் ஏன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது உன்கிட்ட பேசி உன்னை ஃபாரின் போக விடாம தடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் சுடர், நீ ஃபாரின் போகாத. என் குழந்தைங்கள உன்னை விட அக்கறையா யாராலையும் பார்த்துக்க முடியாது. சுடர், நீ எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருந்துரு சுடர். ப்ளீஸ் சுடர், நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? சுடர், ஐயோ சுடர், என்ன தெரியலையா உனக்கு? ஐயோ கடவுளே, நான் பேசுறது எதுவுமே இவளுக்கு கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி உன்னை ஃபாரின் போவிடாம தடுப்பேன்? சுடர், 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 சுடர். அப்பா, என்னப்பா? இந்தாம்மா, இதுல பிஸ்கெட், மிக்சர், ஸ்வீட்லாம் இருக்கு. இதை எடுத்து பேக்ல வச்சுக்க. அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? சுடர், வச்சுக்கம்மா. ஃப்ளைட்ல போகும்போது சாப்பிட ஏதாவது வேணும்ல, வச்சுக்கம்மா. வாங்கிக்க. சரிங்கப்பா. அப்புறம் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டல, எதையும் மறக்கலையே.
இல்லப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரிம்மா, அப்ப கிளம்பலாமா? ஆ சுடர் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சுடர் சுடர் வேண்டாம் சுடர் சொன்னா கேளு சுடர். சுடர் போகாத சுடர். சுடர் சொன்னா கேளு சுடர். சொன்னா கேளு சுடர். சுடர் சுடர் போகாத சுடர். சுடர் சுடர் போகாத சுடர் சொன்னா கேளு சுடர். சுடர் சொல்றத கேளு சுடர். சுடர் வேண்டாம் சுடர். சுடர் சுடர் மனோகரி, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்க. நீ இந்த வீட்டோட மருமகளா ஆகப் போற. சந்தோஷம் தானே? ம். ஆ, எழில் வந்துட்டாரா? ஆ, இதோ வந்துட்டான் பாரு. எழில், ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை மனோ, நான் நார்மலாக தான் இருக்கேன். மனோ, நைட்டு சரியா தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கான். மண்டபத்துக்கு வந்ததும் சரியாயிடுவான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அம்மா, ம்? வண்டிலாம் ரெடி ஆயிடுச்சுமா, போலாமா? ஆமா, குழந்தைங்க எல்லாம் காணுமே, ரெடி ஆயிட்டாங்களா? தெரியலையேம்மா, நான் போய் பார்க்குறேம்மா. அபி, ஏன் இன்னும் யாரும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நாங்க மண்டபத்துக்கு வரல பாட்டி. என்ன, மண்டபத்துக்கு வரலையா? ஆமா பாட்டி, எங்களுக்கு மண்டபத்துக்கு வர பிடிக்கல. நாங்க வீட்லயே இருக்கோம். டாடி மனோகரி ஆண்டி தானே மேரேஜ் பண்ணிக்க போறாரு. அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நீங்க வேணா மண்டபத்துக்கு போங்க, நாங்க இங்கே இருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்களா? இன்னைக்கு உங்க டேடிக்கும் மனோகரிக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாம் புது அம்மா வரதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல, மனோ, குழந்தைங்க ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. நாம மண்டபத்துக்கு போறதுக்கு டைம் ஆச்சு. நீ போமா, போய் கார்ல போய் உட்கார். கிளம்பு. எழி, நீயும் கார்ல போய் உட்கார். நான் பசங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். அபி, ஏன் உங்களுக்கு மனோ அம்மா வர்றது பிடிக்கல? அவளும் உங்க டேடி சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுன்றது தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் பாட்டி. அதுக்காக அவங்க எங்களுக்குலாம் அம்மாவாயிட முடியுமா? இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு பிடிக்கல. ஆமா, எங்களுக்கும் பிடிக்காது. மனோகரி ஆண்டி எங்களுக்கு அம்மாவா வேணும். ராமையா, அம்மா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வாங்களேன். அப்புறம் கோயில்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வருவாங்க. அதையும் வாங்கி எடுத்துட்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன். ஆ சரிங்கம்மா. ம். டேய் பசங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க மண்டபத்துக்கு வர மாட்டோம். ஆமா, வர மாட்டோம். அம்மா, பசங்களேங்க? எழி, நான் எவ்வளவோ கூப்பிட்டோம், பசங்க மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிட்டாங்கப்பா. நமக்கும் மண்டபத்துக்கு போக டைம் ஆகுதுல்ல, அதான்ப்பா அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன்ப்பா.
எப்படியும் ராமையா பசங்களை கூட்டிட்டு வந்துருவாரு. நாம கிளம்பலாம்ப்பா, நீ வண்டி எடு. எப்படிம்மா குழந்தைங்களை விட்டுட்டு? எழில், அதான் ஆன்ட்டி ராமையா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, அவர் ஏதாச்சும் சொல்லி பசங்களை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ ஃபீல் பண்ணாத, நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது. ம்